அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மவுத் என்ற மரணத்தை ஞாபகப்படுத்துவதற்காகவும் அதற்குரிய நிலையில் நம்மை தயார்படுத்துவதற்காகவும் அல்லாவின் நிலைவூட்டலாக நம் கண்முன் நடக்கக்கூடிய மரணத்தினுடைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். கடவுளே இல்லை என்று கூறுபவர்களும் எனக்கு மரணம் இல்லை என்று யாருமே கூற முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், குல்லு நஃப்சு ஸாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நான் மிகப்பெரியவன், நான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் மிகப்பெரிய ஆட்சியாளன், யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் மரணத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் மனிதர்களை படைத்த நோக்கமே அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யாருடைய செயல் அழகான என்று சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். பிறந்த இடத்தில்தான் எனக்கு மரணம் என்று யாரும் சொல்ல முடியாது. மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் ஷாரிஃப், உம்ரா பயணத்திற்காக மக்காவிற்கு சென்றவர்கள் அங்கே உம்ராவை நல்லபடியாக முடித்து அவர்களுடைய அமல்களை முழுமையாக நிறைவேற்றி மதினாவிற்கு பயணத்தை நோக்கி செல்லும் போதுதான் வாகன கோர விபத்து தீப்பிடித்தது. 46 பேர் அந்த வாகனத்தில் பயணம் செய்தவர்களில் 45 பேர்களும் அதில் உயிரிழந்தார்கள். ஒருவர் மட்டும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உயிர் தப்பித்தார். அதிலும் ஒரே குடும்பத்தில் 18 நபர்கள். அந்த 18 நபர்கள் பலியானதில் 3 தலைமுறையிலே காணாமல் போய்விட்ட நிலையில் அவர்களுடைய